தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் நடைபெறவுள்ள திமுகவின் டெல்டா மண்டல வெல்லும் தமிழ் பெண்கள் மகளிரணி மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். ரகுவரன், விவரங்கள். இன்று மாலை 4 மணிக்கு நடைபெற இருக்கக்கூடிய திமுகவினுடைய வெல்லும் மகளிர் மாநாடானது ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த விழா மேடையில் தற்போது இந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடங்க இருக்கிறது. திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்வானது நடைபெறும். 4 மணிக்கு முதல்வர் அவர்கள் விழா மேடைக்கு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே தஞ்சைக்கு வந்துவிட்டார். விழா மேடைக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய விருந்தினர் முதல்வர் அவர்கள் தங்கியிருக்கிறார். சரியா 4 மணிக்கு மகளிர் அணிவகுப்புடன் முதல்வர் அவர்கள் விழா மேடைக்கு அழைத்து விடப்பட இருக்கிறார். குறிப்பாக திமுகவினுடைய பிரச்சாரமாக பார்க்கக்கூடியது மேற்கு மண்டலத்தில் ஏற்கனவே மகளிர் மாநாடு முடிந்த நிலையில தற்போது டெல்டா மாவட்டங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் இந்த மகளிர் மாநாடானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக மகளிருக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளை முன்னிறுத்தியும் அந்த பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகவே இது பார்க்கப்படுகிறது. 1,50,000 பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் 1,20,000 பேர் அமரும் வகையில் இந்த நாற்காலி வசதிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கழிவறைகள் மற்றும் மகளிர் மாநாடு என்பதனால நிறைய தாய்மார்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு தாய்ப்பால்களுக்கு பாலூட்டும் அறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து சேர்களிலும் பார்த்தீங்கன்னா தண்ணீர் மற்றும் ஜூஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நன்றி ரகுவரன், விரிவான விவரங்களுக்கு.